வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 6/6/2020 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அவங்க டேரெக்டாக கொஸ்டினில் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சராசரி விகிதாச்சாரம் கேட்குறாங்க. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. 0.06 அப்புறம் 600 நம்பருக்கு இடையில. அப்போது ரெண்டு எண்கள் கொடுத்தாங்க. அதோடைய விகிதாச்சாரம் சராசரி விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கணும்னா மீன் ப்ரொபோர்ஷனுக்கு √A/B. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 6/600 சொல்லி எழுதலாம். ஸோ 6/600 × 6 √2 வெளியே எடுத்தீங்கன்னா 2 6க்கு ஒரு 6 வெளியே வந்துடும். ஸோ 100க்கு √10 சொல்லி வந்துடும். சரிங்களா? இதை சொல்லுவீங்கன்னா 0.6. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி புள்ளி தசமஸ்தானத்தில் கட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கணக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே டிஜிட்டுக்கு மாற்றிக்கோங்க. சரிங்களா? மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து விடை கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ என்ன கேட்குறாங்க. இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ராக்கெட்டில் கூட்டுவோம். ப்ராக்கெட்டில் கூட்டினீங்கன்னா 33 சொல்லிடுறோம். ஸோ 66 - 4 × 33 சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா -132 வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 106 சொல்லி வரும். ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் -26 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒரு 10 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 40 சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்புறம் லேட்டராக வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34 வந்து 43க்கு பதிலாக 34 சொல்லி அந்த டேட்டாவில் வந்து மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? தப்பாக வந்து எடுத்துட்டாங்க. அப்படின்னா கரெக்ட் ஆவரேஜ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. 10 நம்பருக்கு 10 அப்சர்வேஷனில் ஆவரேஜ் டோட்டல் ஆவரேஜ் வந்து 40. சரிங்களா? அவங்க வந்து ஃபால்ஸாக எடுத்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 34. பட் ஒரிஜினல் எடுத்திருக்க வேண்டிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 43. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? +9. ஸோ அந்த +9 வந்து இந்த 10 பேருக்கு வந்து சரியாக பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆவரேஜ் கிடைச்சிடும். ஸோ நியூ ஆவரேஜ் வந்து என்ன வரும்? 40 ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ். சரிங்களா? வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. அப்போ ப்ளஸ் தான். +9 அப்பான் எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்குறோம்? 10 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம். ஸோ /10 கூட்டினீங்க அப்படின்னா 40.9 சொல்லி வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் கிராம் அண்ட் பி இஸ் 2:3 அண்ட் தி ரேஷியோ ஆஃப் தி குவான்டிட்டிஸ் கன்சியூம்டு பை அ ஃபேமிலி இஸ் 4:3. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கிராம் டு பி. வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பொருட்கள். சரிங்களா? அதனுடைய விலையோட மதிப்பு கொடுத்தாங்க. சரிங்களா? அதனுடைய கன்சம்ஷன். சரி, அது உட்கொள்ளக்கூடிய விகிதத்தோடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதோடைய செலவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. செலவோட மதிப்பு என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் = ப்ரைஸ் × குவான்டிட்டி. ப்ரைஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராமுக்கும் இங்கே கிராம் இங்கே பி. சரிங்களா? 2:5 அப்படி போட்டோம். குவான்டிட்டியோட ரேஷியோட மதிப்பு என்ன? 4:3. ஸோ நமக்கு என்ன தேவை? எக்ஸ்பெண்டிச்சர் மதிப்பு தான் தேவை. எக்ஸ்பெண்டிச்சர்னா 2 அப்படி நேரடியாக பெருக்கிற வேண்டியதான். ஸோ 2 × 4 8:15 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் = ப்ரைஸ் × குவான்டிட்டின்ற ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் 13 முழு எண்களுடைய சராசரி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ முழு எண்கள் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 0 ஆரம்பிக்கிறது எல்லாமே முழு எண்கள். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? இயல் எண்கள் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்? நார்மலாக 1 2 3 சொல்லி ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே இது முழுக்கள். சரிங்களா? முழுக்கள்னா என்ன சொல்ல? இன்டஜர்ஸ் வந்து 0க்கு முன்னாடி மைனஸ் அப்புறம் ப்ளஸ் ரெண்டுலேயுமே இருக்கிறது எல்லாமே வந்து மைனஸ். அது எல்லாமே முழுக்கள். சரிங்களா? அப்போது ஹோல் நம்பர் வந்து முதல் 13 ஹோல் நம்பர் என்ன இருக்கும்? 0 வந்து 12 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் அப்பான் 2. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 6ன்றது தான் இந்த 13 முழு எண்களுடைய சராசரி. அடுத்தது சாரிங்க, இந்த கணக்கு நான் போட மாட்டேனா? இல்லை, கரெக்டு தான். ஆக்சிஸ் வந்து 1618 ரூபா வந்து அவன்கிட்ட இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அவர் வந்து ஆசிஸ் வந்து தன்னோட மகன் அருண் அப்புறம் மகேஷ் கடையில் வந்து அந்த பணத்தை வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பிரித்து கொடுக்குறாரு. சரிங்களா? கூட்டு வட்டியில். இப்போது அருணும் அப்புறம் மகேஷ் அவங்க 2 பேரும் வந்து 11 வருஷம் அப்புறம் 12 வருஷத்துக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து 2 பேருக்கு கிடைக்குன்றது தான் கேள்வி. சரிங்களா? 11 வருஷம் அப்புறம் 12 வருஷத்துக்கு இடையில வந்து அந்த எவ்வளோ பணம் கிடைக்குன்றது தான் கேள்வி. 10% how much did Ashish give to Mahesh? It was seen that Arun and Mahesh got the same amount after 11 years to 12 years respectively. How much did Ashish give to Mahesh? அந்த 10% பிரித்து கொடுத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஆஸ்க் தம் டு இன்வெஸ்ட்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா அருணுக்கும் மகேஷ்க்கு இடையில வந்து 11 வருஷம் 12 வருஷம் அருணுக்கு வந்து 11 வருஷம், மகேஷ்க்கு வந்து 12 வருஷத்துல வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சேமாக இருக்காமா. சரிங்களா? அப்படின்னா ஆஷிஷ் வந்து மகேஷ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்குன்றதா கேள்வி. சரிங்களா? இப்போ அருண் மகேஷ் சரிங்களா, முதல்ல வந்து 10% பின்னாடி வேணா 1:10. ஆனால் நீங்கள் 11 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட்டும் 12 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட்டும் சேம் சொல்லிட்டாங்க. யாருக்கு? அருணுக்கும் மகேஷ்க்கும். ஸோ அருணுக்கு வந்து 10ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா மகேஷ்க்கு வந்து 11 சொல்லி இருந்திருக்குமா அந்த அமௌண்ட்டு. சரிங்களா? ரெண்டு சேமாக இருந்திருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ இதோட பங்கு என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 21 மதிப்பு அளவு 20 மதிப்பு தான் அந்த டோட்டல் அமௌண்ட் 1218. சரிங்களா? அப்படின்னா 1218 வந்து 21 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 58 சொல்லி வரும். ஒரு ரேஷியோட மதிப்பு 58. நமக்கு என்ன தேவை? அருணுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குன்றதான் அருணுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்றதா கேள்வி. அருணோட மதிப்பு வந்து 10 ரேஷியோ. ஸோ 10 × 58ஓட மதிப்பு 550 ரூபான்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து 9 நிமிஷத்தில் வந்து ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுது. அதே நேரத்தில் இன்னொரு பைப் வந்து 90 நிமிஷத்தில் அந்த டேங்க் வந்து எம்டி ஆகுது. அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இடத்துல தான் உங்களை வந்து குழப்பிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஹாஃப் ஆஃப் த டேங்க் வந்து நிரப்புறதுக்கு 2 பேர் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்றதா கேள்வி. நல்லா கவனிங்க. ஏ வந்து 9 நிமிஷத்தில் வந்து நிரப்புறாரு. பி வந்து 90 நிமிஷத்தில் காலி பண்ணிடுறாரு பைப்பை வந்து அந்த பைப்பில் அந்த டேங்கில் இருக்க தண்ணியை. அப்புறம் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 90 சொல்லியிருக்கும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 90/9 = 10. சரிங்களா? பியோட எஃபிஷியன்சி என்ன? -1. ஸோ ஏபி 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ பங்கு நிரப்புவாங்க பார்த்தீங்கன்னா 9 பங்கு நிரப்புவாங்க. சரிங்களா? ஹாஃப் ஆஃப் த டேங்கோட கெப்பாசிட்டி தான் நம்ம நல்லா கொஞ்சம் 9 ரேஷியோ. அப்போ நம்ம என்ன செய்வோம்? டேரெக்டாக வழக்கமாக செய்கிறது வந்து முழு டேங்க்கு 90/9 = 10 மணி நேரம் சொல்லி நம்ம 10 ஆன்சர் போட்டுருவோம். ஆனால் தப்பு. நீங்கள் கணக்கை முழுசாக வாசிக்க மாட்டிங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் மதிப்பெண் இழந்துருவீங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த கெப்பாசிட்டி டேங்கோட ஹாஃப் கெப்பாசிட்டி எவ்வளவு? 90ல் பாதி 45. சரிங்களா? அப்போ டைம் ஏவும் பியும் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 45 கெப்பாசிட்டி உள்ள டேங்கை வந்து 9 பங்கு, 1 மணி நேரத்துக்கு 9 பங்குனா மொத்தம் 5 மணி நேரத்தில் வந்து நிரப்புவாங்க. அவ்வளோதான். ஒருத்தர் வந்து 6 ரூபாய்க்கு வந்து 6 லெமன். சரிங்களா? 6 லெமன் வந்து 1 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. இப்போது அவருக்கு வந்து 100% லாபம் கிடைக்கணும்னா 1 ரூபாய்க்கு எத்தனை பழங்கள் விற்கின்றதான் கேள்வி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா மேலே இருக்கிறது வந்து பொருளோட எண்ணிக்கையை போட்டுறணும், கீழே வந்து ரூபாவோட போட்டுறணும். சரிங்களா? அப்போ 6/1 × 100%. சரிங்களா? இவருக்கு வந்து கெயின் வந்து 100%. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும்? 200% இருக்குமா? அவ்வளோதான். ஸோ x/1 × 200% சுருக்குனீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 3 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து சூப்பர் கணக்கியா. The sum of the percentages of the father and son is 18 years more than 4 times of the percentage of the son. அப்பா மற்றும் பையனுடைய வயசோட கூடுதல் வந்து தற்போதைய வயசுடைய கூடுதல் வந்து அந்த பையனுடைய தற்போதைய வயசை போல 4 மடங்கை விட 18 கூடயா. சரிங்களா? ஒரு பாயிண்ட். அடுத்து 5 வருஷம் கழிச்சு 4 times of the father's age will be 8 years less than the 14 times of the son's age. 5 வருஷம் கழிச்சு அப்பாவுடைய 4 மடங்கு வயசு வந்து பையனோட 14 மடங்கு வயசை விட 8 கம்மியாமா. சரிங்களா? அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன். தற்போதைய அப்பா மற்றும் பையனுக்கிடையே உள்ள வயசு வித்தியாசம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபாதரோட வயசு வந்து எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம், பையனோட வயசு வந்து ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படி. சரிங்களா? அப்பாவோட வயசு வந்து பர்சன்டேஜ் வந்து அப்பா மற்றும் பையனுடைய வயசோட கூடுதல் வந்து பையனோட 4 மடங்கை விட 18 கூடியா. ஸோ x+y அப்பா மற்றும் பையனுடைய வயசோட கூடுதல் = 4y பையனோட வயசை போல 4 மடங்கு ப்ளஸ் ஒரு 18 இயர்ஸ். சரிங்களா? இது வந்து கான்செப்ட். அப்போ எக்ஸோட மதிப்பு இது வந்து சுருக்குனீங்க அப்படின்னா x - 3y = 18 சொல்லி வரும். இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கான்செப்ட் படி. சரிங்களா? 5 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு என்ன இருக்கும்? x+5 சொல்லியிருக்கும். மகனோட வயசு y+5 சொல்லியிருக்கும் நார்மலாக. ஸோ 5 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசோட 4 மடங்கு வந்து பையனோட வயசை போல 14 மடங்குலேருந்து 8 வயசு கம்மியாமா. சரிங்களா? அப்போ 4 × x+y = 14 × y+5 - 8. ஸோ இது சுருக்குனீங்க அப்படின்னா கடைசி நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2x - 7y = 21 சொல்லி கிடைக்கும். இந்த ரெண்டு சமன்பாடை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்?
இங்கே இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து முதல் சமன்பாடை வந்து ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 2x மைனஸ் 6y ஈக்குவல் டு 36 வரும். அடுத்து கீழே இருக்க 2x மைனஸ் 7y ஈக்குவல் டு 21. இது ரெண்டையும் வந்து சுருக்குனீங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? ஒய்யோட மதிப்பு 15 வயசு. அதாவது பையனோட தற்போதைய வயசு வந்து 15 வயசுன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? பையனோட தற்போதைய வயசு. இப்போது அப்பாவோட வயசு என்ன வரும்? இதை வந்து ஏதாவது ஒரு சமன்பாட்டில் புட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் சமன்பாட்டில் புட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 3 × 15 ஈக்குவல் டு 18. சரிங்களா? அப்போது எக்ஸோட மதிப்பு 67. நமக்கு என்ன கேட்குறாங்க? அப்பா மற்றும் பையனோட வயசு கிடையாது வித்தியாசம். சரிங்களா? எக்ஸோட அப்பாவோட வயசு 63, பையனோட வயசு 15 அப்படின்னா சரி, அப்பாவோட வயசு 63, பையனோட வயசு வந்து 15 அப்படின்னா ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் வந்து 48 வயசுன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப நல்ல கணக்குப்பா. அடுத்து வந்து ஒரு சிலிண்டருடைய ஒரு ஊர்லனுடைய பரப்பளவு வந்து 5252 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதோட ஹைட் வந்து 38 சென்டிமீட்டர். அப்படின்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட மதிப்பு என்ன? πr²h. ஸோ 5852ஓட மதிப்பு 22 × 22 / 7 × r² சொல்லியிருக்கோம். 38 இருக்கும். இது சுருக்குனீங்க அப்படின்னா ஆரோட மதிப்பு வந்து ஆரத்தோட மதிப்பு 7 சென்டிமீட்டர் சொல்லி கிடச்சிருக்கும். சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு வந்து ஒரு சிலிண்டருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2πr × h+r. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இதோட ஃபார்முலா வந்து அப்படி போட்டிங்கன்னா 2 × 22/7 × 7 ப்ளஸ் ஹைட்டோட மதிப்பு என்ன 38, ரேடியஸோட மதிப்பு 7. சரிங்களா? ரெண்டையும் கூட்டு பெருக்கினீங்கன்னா கடைசியில் 44 × 45 சொல்லி கிடைக்கும். ஸோ இதோட மதிப்பு 1980 ஆன்சர். சரிங்களா? இது சுருக்கு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இந்த சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? இங்கே a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இங்கே a ப்ளஸ் b × a மைனஸ் b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது சுருக்குனீங்கன்னா a² அப்பான் மைனஸ் b² சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இதை சுருக்குனீங்கன்னா 5 25x² ப்ளஸ் 4y² மைனஸ் 20xy சொல்லி வரும். அடுத்து இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 4x² ப்ளஸ் 25y² ப்ளஸ் 20x × y சொல்லி வரும். அடுத்து இது ரெண்டே சுருக்குனீங்கன்னா 25x² மைனஸ் 4y². ஸோ கடைசி என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 4y² இருக்குது, இங்கே மைனஸ் 4y² இருக்குது. ரெண்டுமே அடியாகும். அடுத்து இங்கே ப்ளஸ் 20xy இருக்குது, இங்கே மைனஸ் 20xy இருக்கும். மிச்சம் எல்லாத்தையும் சுருக்குனீங்கன்னா 25x² ப்ளஸ் 4x² ப்ளஸ் 25x². ஸோ 54x² ப்ளஸ் சரிங்களா ப்ளஸ் 54x² இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ப்ளஸ் 54x² இருக்குது. ஸோ அப்படி போட்டுடலாம். ரெண்டாவது வந்து 25y² அப்படி வந்துடும். அடுத்து சிம்பிளிஃபை என்ன சொல்லியிருக்காங்கப்பா. இப்போ 4096 வந்து எதனுடைய 6 மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4னுடைய 6 மடங்கு தான் வந்து 6 பங்கு. ஸோ 4னுடைய 6 மடங்கா 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு இல்லை, 6 மடங்கு கிடையாது. 4/6ன்றதான் 4 அடுக்கு 6. அதுதான் வந்து 4096க்கு சமம். சரிங்களா? 50625ன்றது எதனுடைய அடுக்கு 4 பார்த்தீங்கன்னா 15னுடைய அடுக்கு 4ன்றதான் 50625. அடுத்து 21950 எதனுடைய கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கியூப் தான் வந்து 21952. ஸோ அடுத்து வந்து 58² மதிப்பு 3364. ஸோ இதை வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா இங்கே வெளியில் ரூட்டுக்கு வெளியில் வந்து 6 இருக்குது. ஸோ இந்த 6 அடி ஆயிரும். ஸோ 4 வரும். அடுத்து இங்கே போட மாட்டோம். இங்கே வெளியில் 4 அப்புறம் உள்ள 4 இது ரெண்டே அடிச்சிங்கன்னா மீதி 15 சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா 28 வரும், 58. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நம்ம கடைசியில் வந்து 105 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சார் அடுத்து சூப்பர் கணக்கு வா. இந்த கணக்கு வந்து a² + b² மதிப்பு வந்து 111 சொல்லி கொடுத்தாங்க. a × b மதிப்பு 27 கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து a வந்து b மதிப்பு அதிகம்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது a மைனஸ் b அப்பான் a + b மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பயன்படுத்துகிற கான்செப்ட் என்னன்னா காம்பவுண்ட் ஆன் டிவிடெண்ட் ரூல் சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி 2 எண்கள் a வகுத்தல் bன்ற விகிதம் வந்து c வகுத்தல் dன்ற விகிதத்துக்கு சமம் அப்படின்னா சமமாக இருந்துச்சு அப்படின்னா a + b அப்பான் a மைனஸ் b மதிப்பு c + d அப்பான் c மைனஸ் d மதிப்புக்கு சமமாக இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நார்மல் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே a + b இருக்கா. ஸோ a² + b² இருக்க மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? 2
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு சமமாக இருக்குமா, இந்த மதிப்பு சமமாக இருக்குமா, அப்பான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும், 4ab சமமாக இருக்கும். சரிங்களா, இது அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ரெண்டும் இங்கே 4 இருக்குது, 2 அடி கொடுத்தீங்கன்னா இங்கே 2ன்னு சொல்லிடும். ஸோ ஏ ஸ்கொயர் அப்பான் பி ஸ்கொயர் அப்பான் 2ab சொல்லியிருக்கு. நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு 111 தெரியும். சரிங்களா, அடுத்து ஏபியோட மதிப்பு 27 அப்படின்னா 2ab மதிப்பு 54. அவ்வளோதாங்க. அப்போது இதை நல்லா கவனிங்க. இது டோட்டலாக வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை டோட்டலாக வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஏ அப்பான் பி ஈக்குவல் டு சி அப்பான் டி அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்பான் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி அப்பான் சி மைனஸ் டிக்கு சமமாக இருக்குமா, அவ்வளோதான். ஸோ இந்த மொத்த உறுப்போட இந்த உறுப்பை கூட்டினீங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு கூட்டினீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது 2 அடியாயிரும். அப்போ என்ன வரும், 2 × a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி வரும். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த உறுப்பில் இருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், இது மைனஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி வரும், இது ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது 2 அடியாயிரும், இது ரெண்டும் சேரும். சரிங்களா, அப்போது 2 × a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மதிப்பு வரும். அப்புறம் இது வந்து இது ரெண்டையும் கூட்டுவோமா, 165. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 57. இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், 2 அடியாயிரும். அடுத்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்பான் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மதிப்பு 165/57. ஸோ 2 பக்கம் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி அப்பான் ஏ மைனஸ் பியோட மதிப்பு 165 √165/57 சொல்லி இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த மதிப்போட தலைகிலி தான் கேட்குறாங்க. ஸோ இதோட தலைகிலி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 57/165 √. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்ப்பா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் அந்த கணக்கு வந்து ஈஸி. அடுத்து சுரேந்திரா வந்து 102 லிட்டர் ஆயில் வந்து ஆயில் ஏ வந்து 102 லிட்டர் ஆயில் ஏ வச்சுருக்கான். அடுத்து 224 லிட்டர் ஆயில் பி வச்சுருக்கான். இது வந்து மேக்ஸிமம் வந்து டேங்க்லாம் அடிக்கணும் அப்படின்னா அவனுடைய எல்லா டேங்க்லையும் சமமாக இருக்கும், ஈச் கண்டெய்னர் வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னா அந்த டேங்கோடைய கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா, இது வந்து டேரெக்டாக HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சு 102 அப்புறம் 224 HCFோட மதிப்பு என்ன வரும், 2 சொல்லி வரும். அவ்வளோதான். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஹூஸ் டயமீட்டர் இஸ் 112 சென்டிமீட்டர். சரிங்களா, 112 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளத்தினுடைய சர்ஃபேஸ் எவ்வளோ மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ கோளத்துடைய சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 4/r². ஸோ இதோட விட்டத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரத்தோட மதிப்பு 56 சென்டிமீட்டர் சொல்லி வரும். ஸோ 4/r² ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 4 × 22/7 × 56. நல்லா கவனிங்க, யூனிட் டிஜிட்லாம் வித்தியாசமாக இருக்கா, இது எல்லாத்தையும் பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 2 8, 8 2 8 8 64. ஸோ யூனிட் டிஜிட் 4ல் முடியுது, 4ல் முடியுற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 39,424 தான் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த டியூரேஷன். 1500 ரூபா அமௌண்ட், 1500 ரூபா பிரின்சிபல் வந்து எத்தனை வருஷத்தில் 20% வட்டி கொடுக்கும் போதில் 2220 சொல்லி மார்க் சொல்லி கேட்குறாங்க. ஸோ வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பிரின்சிபலு, இது வந்து அமௌண்ட். சரிங்களா, அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு அளவு 1020. ஸோ 1020 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா SI = PRT/100 ஃபார்முலா போட்டிங்கன்னா 1020 பிரின்சிபல் 1200 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% இன்ட்டு டைம் அப்பான் 100. ஸோ இதை சுருக்கிங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து 4.25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்து மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு 1200 கொடுத்துட்டாங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸோட வந்து 25% வந்து அதிகம் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா, ஸோ அடக்க விலையோட 25% அதிகம் வந்து குறித்த விலை. சரிங்களா, இப்போ வந்து அந்த பொருளை வந்து 14% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 14% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு எப்பயுமே வந்து 100 தான் இருக்கும். ஸோ அப்போ 25% அதிகமாகி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும், 125 சொல்லி இருந்திருக்கும். சரிங்களா, 125 வந்து 16% வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும், 84% இருக்குமா. ஸோ அவ்வளோதாங்க. 125 × 84/100. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 105 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து எஸ்பி, அது வந்து எஸ்பியோட மதிப்பு. ஸோ சிபி வந்து 100 எஸ்பியோட மதிப்பு 105 எவ்வளோ கூடியிருக்கு, 5 கூடியிருக்கு. எதுலேருந்து கூடியிருக்கு, 100லேருந்து கூடியிருக்கு இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5% வந்து லாபம். அடுத்து ஏபின்னு சொல்லி 2 பேரலல் லைன் இருக்குது. சரிங்களா, ஏபின்னு சொல்லி 2 பேரலல், ஏபி அப்புறம் சிடின்னு சொல்லி 2 பேரலல் லைன் இருக்குது, இணைக்கோடுகள் இருக்குது. இதில் வந்து பிக்யூன்னு ஒரு குறுக்கு வெட்டு கோடு வந்து
ஏபிஐ அப்புறம் ஏபிஐ ஆர்ன்ற பாயிண்ட்லையும் சிடி வந்து எஸ்ன்ற பாயிண்ட்லையும் குறிக்குது. ஸோ பிக்குன்ற குறுக்குவெட்டு கோடு வந்து ஏபி வந்து ஆர்ன்ற பாயிண்ட்லையும் கியூ சிடி வந்து கியூன்ற பாயிண்ட்லையும் வந்து வெட்டுது. இப்போ வந்து சரி பிக்யூ வந்து சிடி வந்து பிக்யூ வந்து குறுக்கு வெட்டி வந்து சிடி வந்து எஸ்ன்ற பாயிண்ட்ல வெட்டுது. சரிங்களா, எஸ்ன்ற பாயிண்ட்ல வெட்டுது மறந்துடாங்க. பிஆர்பியோட மதிப்பு, ஸோ பிஆர்பியோட மதிப்பு 2x + 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து டிஎஸ்பியோட மதிப்பு 3x + 3x - 12 கிடையாது, 22 டிகிரி 22 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து கணக்கில் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்பியோட மதிப்பு என்ன கேட்குறாங்க, சிஎஸ்பியோட மதிப்பு கேட்குறாங்க. நம்ம வந்து கணக்கில் ஏற்கனவே பார்த்தா தான் என்ன அப்படி பார்த்தோன்னா குறுக்கு வெட்டிகளை நம்ம வந்து கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒத்த கோணங்கள் சமம். சரிங்களா, ஒத்த கோணங்கள் சமம்ன்ற கான்செப்ட் படி 2x + 3 சரிங்களா, 2x + 13 டிகிரியும் 3x - 22 டிகிரியும் சமம். அப்படின்னா இது வந்து சமப்படுத்துறீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எவ்வளோ இருக்கும், 35 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். நல்லா கவனிங்க, நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த சிஎஸ்பி இதோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டினுடைய கோணம் 180 டிகிரி. சரிங்களா, அப்போது 3x - 22 டிகிரியும் எஸ்ஸோட மதிப்பும் சேர்ந்து 180 டிகிரி இருக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது நமக்கு வந்து எஸ்ஸோட மதிப்பு மட்டும் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், 180லேருந்து இதோட வேல்யூ கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கழிச்சிடும். ஸோ 180 டிகிரி - 3 × 35 - 12 சாரி 12 22 22 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், 180 டிகிரி - 93 டிகிரி = 97 டிகிரின்றதான் இந்த சிஎஸ்பியோடைய மதிப்பு. சரிங்களா, அடுத்து வந்து ஒரு மனிதன் வந்து 753 கிலோமீட்டரை வந்து 12 மணி நேரத்தில் கடக்கணும். இப்போது வந்து அவர் வந்து 3ல் 2 பங்கு தூரத்தை வந்து 3ல் 2 பங்கு நேரத்தில் வந்து கடந்து முடிச்சிடாரு அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸை அந்த டயத்துக்குள்ளேயே கடக்கணும் அப்படின்னா எவ்வளோ வந்து அவரோட ஸ்பீடு வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தேவை, ஸ்பீடோட மதிப்பு தேவை. எந்தோட ஸ்பீடு மதிப்பு தேவை, மீதி உள்ள ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ், தேவையான தூரம், தேவையான நேரம். சரிங்களா, தேவையான தூரம் என்ன, இந்த 753ல் ஆல்ரெடி 2/3 பங்கு வந்து கடந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ மிச்சம் இருக்குது, 1/3 வந்து இருக்குது. சரிங்களா, அதே நேரத்தில் இந்த டைம் வந்து 2/3 டயத்தில் வந்து கடந்துட்டாங்க. இப்போ வந்து மிச்சம் எவ்வளோ இருக்குது, 1/3 டைம் வந்து இருக்குது. அந்த டயத்துக்குலாம் கடக்கணும். ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் அளவு 1/3 × 753 கிலோமீட்டர். ரிமைனிங் டைம் அளவு 1/3 × 12 ஹவர்ஸ். அவ்வளோதாங்க. இந்த ரெண்டே போட்டு சுருக்கினீங்க அப்படின்னா 1/3 அடியாயிரும். 753 12 பார்த்தீங்கன்னா 62.75 km/h ஆன்சர். அடுத்து வந்து மஞ்சித் வந்து அவனுடைய சேலரி வந்து 10,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. இப்போ வந்து 6,000 ரூபா வந்து அவன் வந்து செலவழிச்சான். மீதி 3,000 ரூபா வந்து அவன் வந்து சேமிக்கிறான். சரிங்களா, சாரி 6,000 ரூபா வந்து அவன் வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுக்குறான், 3,000 ரூபா வந்து பில்லுக்கு கொடுக்குறான். அப்படின்னா மிச்ச அமௌண்ட்டை தான் வந்து அவன் வந்து ஒரு மாதத்துக்கு செலவழிக்கிறான். இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா அப்படின்னா ஃபைண்ட் தி சேவிங் இன் இயர், ஒரு வருஷத்தில் வந்து அவனுடைய சேவிங்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அவனோட பிறந்தநாள் மாதத்தில் மட்டும் அவன் வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து செலவழிச்சிடறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அவனுடைய மதிப்பு சேவிங்ஸ் வந்து எவ்வளோ கேட்குறான். ஃபஸ்ட் இன்கம் எவ்வளோ, 10,000 ரூபா. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6,000 + 3,000 மொத்தம் 9,000 ரூபா. அப்போ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 10,000 ரூபா இருக்குமா. நமக்கு வந்து எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதம் அவன் வந்து ஆல்ரெடி ஒரு மாதம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறான். பிறந்தநாள் மாதத்தில் வந்து அவன் எல்லா காசையும் செலவழிச்சிடறான். அப்போனா மீதி எத்தனை மாதம் இருக்கும், 11 மாதம் தான் இருக்கும். அப்போது 11 × 1000 ரூபா = 11,000 ரூபா தான் வந்து அவன் ஒரு வருஷத்தில் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டோட மதிப்பு. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து எது வந்து 41ஓட டிவிசிபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. 41ஓட டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா, அது என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்ணில் நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பரை வகுத்தாலும் சரி, அப்படி வகுக்க முடியல அப்படின்னா கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நம்பரில் கடைசி யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, யூனிட் டிஜிட் எடுத்துகிட்டு அதை வந்து 4ஆல் பெருக்குங்க. 4ஆல் பெருக்கி வரக்கூடிய மதிப்பை ரிமைனிங் இருக்கிற டிஜிட்டோட கழிச்சிங்க அப்படின்னா கடைசி வந்து கழிச்சிட்டே போகும்போது ஒன்று அந்த ரிமைனிங் இருக்கிற டிஜிட் வந்து டேரெக்டாக 41 வகுப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நம்பர் 44 வரும், அல்லது 0ல் வரணும். சரிங்களா, அப்படி இருந்தால் மட்டும் அந்த நம்பர் வந்து 41 வகுப்படும். அப்படி வரலை அப்படின்னா அது வந்து 44 வகுப்படாது. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி 7,900 ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 7,995 இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து யூனிட் டிஜிட் வந்து 4ஆல் பெருக்குன்னா வேல்யூ வந்து 20. அது வந்து ரிமைனிங்கில் இருக்கக்கூடிய
799 வந்து கழிச்சிங்க அப்படின்னா 779 சொல்லி நமக்கு வந்து மதிப்பு கிடைக்கும். இப்போ உங்களால் வகுக்க முடிஞ்சா 779ஐயும் வந்து 44 வகுத்துருங்க. வகுத்தீங்க அப்படின்னா வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து 41ஆல வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து 44 வரும். சரியா? இப்போ நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அதே சேம் யூனிட் டிஜிட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூனிட் டிஜிட் என்ன இங்கே 9 வந்து 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 36. ஸோ 36 வந்து 77 ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஜிட் என்ன 77. 77லேருந்து 36 கழிச்சிங்க அப்படின்னா 41. ஸோ இந்த நம்பரோட 44 வகுப்படும். சரி, 41 வந்து 44 வகுப்படும் இல்லையா? அப்படின்னா இந்த என்டையர் நம்பரும் வந்து 44 வகுப்படும். ஸோ ஆன்சர் வந்து 7995 ஆன்சர். அடுத்தது ஒரு சதுர வடிவ பரப்பு. சரிங்களா? அதனுடைய பரப்பளவு வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இன்க்ரீசஸ் பை 8 சென்டிமீட்டர். ஒரு சதுர வடிவ பரப்பு இருக்கு. அந்த பரப்புடைய லென்த் வந்து 5 சென்டிமீட்டரும் அதோடைய அகலம் வந்து 7 சென்டிமீட்டர் கூடும்போது அதோடைய பரப்பளவு வந்து 8 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் குறையவும் அடுத்து அகலம் வந்து 8 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்கவும் செய்யும் பொழுது அதோடைய பரப்பளவு வந்து 33 மீட்டர் வந்து கூடுதான். அப்படின்னா ஒரிஜினல் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் செவ்வகத்தினுடைய சுற்றளவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. பெரிமீட்டரோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 2 × LB. அப்போ அந்த நம்பர் வந்து 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக தான் இருக்கணும். ஸோ 2ஆல் வகுப்படக்கூடிய எண்ணு 2 நம்பர் மட்டும்தான். மீதி 573 575 வந்து 2ஆல் வகுப்படாது. ஸோ அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ கான்செப்ட் படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செவ்வகத்தோடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன L × B. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஆரம்பத்தில் இருந்த ஒரிஜினல் செவ்வகத்தினுடைய பரப்பளவோட மதிப்பானதுக்கும் LBயாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, பிரெட் வந்து 7 சென்டிமீட்டர் கம்மியாகுது. கம்மியாகும் போது அதோடைய பரப்பளவு வந்து எவ்வளோ கூடுது 8 சென்டிமீட்டர் கூடுது. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் படி நீளம் வந்து 5 சென்டிமீட்டர் குறையுது, அகலம் வந்து 8 சென்டிமீட்டர் கூடுது. கூடும்பொழுது அதோட பரப்பளவு என்ன ஆகுது 33 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்குது. சரிங்களா? இது ரெண்டையும் சுருக்குனீங்க அப்படின்னா இது உள்ளே கொண்டு போய் பாருங்கன்னா எல்லாருக்கும் பாருங்க L × B - 7L. அடுத்து 5ஆல் உள்ளே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா 5B - 7 5 × - 7 -35 = LB + 8. ஸோ இதை சுருக்கினீங்கன்னா இந்த பக்கம் சமன்பாடு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 LB வந்து ஒன்றுக்கு ஒன்று அடியாகும். ஏன்னா இந்த பக்கம் நோக்கில் மைனஸில் வரும், அடியாயிரும். அதுக்கடுத்து மிச்சம் என்ன இருக்குது -7L + 5B = என்ன வரும் இந்த 35 அந்த பக்கம் போகும்போதுல 43 மாறும். இந்த சமன்பாடு 1 வச்சுக்கோங்க. ரெண்டாவது சமன்பாடு படி சுருக்குனீங்க அப்படின்னா இதை சுருக்குனீங்க அப்படின்னா LB + 8L - 5B - 40 = LB + 33 இருக்கும். இதை வந்து சுருக்குனீங்கன்னா 8L - 5B = 73. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு கூட்டுனீங்க அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் சமன்பாடு இது, ரெண்டாவது சமன்பாடு இது, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் எல்லோட மதிப்பு 116 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 116ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுலேயே புட் பண்ணிங்க அப்படின்னா 8 × 116 - 5B = 73 இருக்கும். பியோட மதிப்பு கடைசியில் வந்து 171 கண்டுபிடிச்சிருக்கும். ஒரு லென்த்தோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, அகலத்தோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒரிஜினல் ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டரோட மதிப்பு என்ன 2 × L + B. ஸோ 2 × 171 + 116 பெருக்குனீங்க அப்படின்னா 574 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் படி போயிடலாம். அடுத்து வந்து மிஸ்டர் W வந்து 307 கிலோமீட்டர் 390 கிலோமீட்டர் அப்புறம் 220 கிலோமீட்டர் வந்து 37 கிலோமீட்டர் மணிக்கு 37 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மணிக்கு 87 மணிக்கு 5 கிலோமீட்டர் அப்புறம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடக்குறாங்க. சரிங்களா? தனித்தனியே வந்து அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து ஃபார்முலா என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 370 390 720. ஸோ இது எல்லாத்தையும் போட்டிக்கலாம். ரெண்டாவது டிஸ்டன்ஸ் என்ன ரெண்டாவது டைம் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் 370 அப்பான் 37 307 கிலோமீட்டர் 37 டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் 37 மணிக்கு 37 கிலோமீட்டர் இதில் கிடக்குறாரா. ஸோ அப்படின்னா அது டைம். ஸோ ரெண்டாவது வந்து 390 அப்பான் 5. மூணாவது வந்து 720 அப்பான் 8. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் அப்படின்னா டைம். நமக்கு ஏன் டைம் இங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே டைம் தானே கேட்குறாங்க. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1480 + 10 + 78 + 90 இது சுருக்குனீங்க கடைசியில் 8 +
28/89 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து வந்து ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் 250 meter high tower from a point which is 250 meter away its foot. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தாங்க. 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கங்களுடைய ஒரு செங்கோணம் பொறுத்தவரைய 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிக்கு எதிரே உள்ள இந்த கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு வந்து என்ன விகிதத்தில் இருக்கும்னா 1:3:2ன்ற விகிதத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ 250 மீட்டர் நீளமுள்ள உயரமுள்ள ஒரு டவர். சரிங்களா? அது வந்து அதனுடைய அடிப்பாகத்துல இருந்து 250 மீட்டர் வந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல இருந்து அதனுடைய எலிவேஷனுடைய கோணம் வந்து என்ன சொல்லிக்கிறான், இது 250, இங்கே 250 √3. ஸோ 2 சுருக்கு நீங்கள் பண்ணால் இது 1 இது √3 சொல்லிக்கிறோம். ஸோ இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் √3 அப்படின்னா இந்த கோணம் என்னவா இருக்கும், 60 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா tan θன்ற ஃபார்முலா போடுங்க. tan θ எதிர்பக்கம் எவ்வளவு 250 √3, அடுத்துள்ள பக்கம் 250 அடிச்சுன்னா √3. tan θனுடைய எந்த மதிப்பு வந்து √3 பார்த்தீங்கன்னா 60 டிகிரியோட மதிப்பு தான் வந்து √3. ஸோ θவோட மதிப்பு 60 டிகிரி. அடுத்த சூப்பர் கணக்கு போங்க. ஆன் செல்லிங் ஏ வார்ட்ரோப், ஒரு அலமாரி வந்து 3473 ரூபாய்க்கு விற்கும்போது கிடைக்கக்கூடிய லாபம் வந்து அதே அலமாரியை 3338 ரூபாய்க்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட 75% அதிகமா. 75% அதிகம். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். ஒரு அலமாரி, அந்த அலமாரியை வந்து 3437 ரூபாய்க்கு விற்கும் பொழுது ஏற்படக்கூடிய லாபம். சரிங்களா? அந்த அலமாரியை வந்து 3338 ரூபாய்க்கு விற்கும் போது ஏற்படக்கூடிய நட்டத்தை விட சரிங்களா 75% அதிகமா. சரிங்களா? அப்படின்னா கான்செப்ட் படி நடுவில் சிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள் நட்டத்தை விற்கிறாங்க 3338 ரூபா. நட்டத்தை விற்கும்போது அதனுடைய விற்பனை விலை கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ சிபியோட கம்மியாக இருக்கும் 3338 ரூபா. இப்போ வந்து அந்த பொருள் வந்து லாபத்தை விற்கிறாங்க 3437 ரூபாய்க்கு விற்கிற மொத்தம் லாபம். இப்போ கிடைக்கக்கூடிய லாபம் வந்து எவ்வளவா 75% அதிகமா. 75%ஓட பின்ன வழி 75% பின்ன வழி அளவு +3/4. சரி, 3/4. இப்போ இந்த லாபம் வந்து எதுக்கு சமம், இந்த ஏற்படக்கூடிய நட்டத்தை விட 70% அதிகமா. சரிங்களா? அப்போ இந்த 4ன்றது என்ன, லாஸ். சரிங்களா? இந்த 3ன்றது என்ன, ப்ராஃபிட். ஸோ மொத்தம் எவ்வளோ வரும் 7 சொல்லி வரும் ப்ராஃபிட். சரிங்களா? ஏன்னா 75% மோர் இல்லையா, அதிகம். சரிங்களா? அப்போ நட்டம் வந்து 4 பங்கு அப்படின்னா லாபம் வந்து எவ்வளோ இருக்கும், 7 பங்கா இருக்கும். சரிங்களா? அப்போ சிபிக்கும் இந்த விலைக்கு இடையில உள்ள மதிப்பு அளவு வித்தியாசம் அளவு 4. ஸோ சிபிக்கும் இந்த மதிப்பு இடையில உள்ள வித்தியாசம் ப்ராஃபிட்டு 7. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இது வந்து இங்கே 175% போட்டுக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு அங்கேயும் குழப்பிடும். 175% மதிப்பு எவ்வளோ வரும், 7/4. அவ்வளோதாங்க. இப்படி போட்டுடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அடக்க விலைக்கும் இந்த விற்பனை விலைக்கும் இடையே உள்ள நட்டத்தோட மதிப்பு 4 ரேஷியோ. இங்கே அதே லாபத்துடைய ரேஷியோ 7. ஸோ இந்த 2 விலைக்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 7. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11 பங்குக்கு சமம். இந்த 11 பங்கோட மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த 2 விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அது எவ்வளவு 99 ரூபா. ஸோ அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு 9 ரூபா. சரிங்களா? ஒரு பங்கோட மதிப்பு 9 ரூபாய்க்கு சமம். சரிங்களா? அப்போ ஒரு பங்கோட மதிப்பு 9 ரூபா அப்படின்னா நமக்கு வந்து 4 பங்கோட மதிப்பு தெரிஞ்சுன்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு தெரிஞ்சிருமா? ஸோ 4 பங்கோட மதிப்பு எவ்வளவு 36. ஸோ 3338 ரூபாவோட 36 ரூபா கூட்டிங்கன்னா அதுதான் வந்து அடக்க விலை. சரிங்களா? ஸோ அடக்க விலையோட மதிப்பு அளவு 3338 ரூபா 36 ரூபா. சரி, அந்த நட்டத்தோட பங்கு 36 ரூபா. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா அடக்க விலை கிடைச்சிடும். அடக்க விலையோட மதிப்பு 3374 ரூபா. சரிங்களா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா 50% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா பொருளோட விற்பனை விலை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 50% லாபம் கிடைக்கணும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150% வந்து ப்ராஃபிட். சரிங்களா? அப்போது 3/2ன்றதான் அதோடைய பின்ன வடிவம். சரிங்களா? அப்போது சிபி இன்ட்டு இந்த 150% பின்ன வடிவம் இதை பெருக்கினீங்க அப்படின்னா 5061 ரூபான்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் ஒரு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டரைசேஸ் ஒரு பல்லுறுப்புக்கோவையோட பல்லுறுப்புக்கோவை கொடுத்தாங்க, அதோடைய காரணிகள் எதுன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா, ஃபேக்டர்ஸ் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா, அது ரெண்டு விதமாக போடலாம். ஃபர்ஸ்ட் டேரக்ட் ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா ax² + bx + cன்னு சொல்லி ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குன்னா அதோடைய ரூட்ஸ், அதோடைய மூலங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா -p + or -√p² - 4ac upon 2a. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே b யோட மதிப்பு என்ன -10. சரிங்களா, அப்போ -10 + 10 ஆயிரும். சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² மதிப்பு என்ன -10² - 4 × a வோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 1, c யோட மதிப்பு 22. ஸோ 4 × 1 × 22. இதை சுருக்குனீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் √, இது 100லேருந்து 88 கழிச்சிங்க அப்படின்னா 22 சொல்லி கிடைக்கும். சரிங்களா, சாரி 12 சொல்லி கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ 12 பின்ன வடிவம் 12 வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3 upon 2ன்னு சொல்லி வரும். சரிங்களா, இங்கே 2ac இருக்கு இல்லையா, இந்த 2ac. சரிங்களா, அப்படி இது ரெண்டே சுருக்குனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கூட அடிச்சிங்கன்னா 5, சாரி இந்த ரெண்டை வந்து காமனாக வெளியே எடுப்பீங்க, காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா வரும் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 சொல்லி வரும். ஸோ இந்த ரெண்டு அடியாயிரும். ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 சொல்லி அதோட ரூட்டோட ஒரு பாகங்கள் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க ஒரே ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான், சாரி ஆப்ஷன் டி மட்டும்தான். இதுக்கு ஒரு கான்செப்ட். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த 22ஓட +3 - 3 3 கூட்டினோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூக்கு மாற்ற முடியுமா? அப்போ x⁴ + -10x² + 22 + √3 - 3. சரிங்களா, இதை கூட்டினீங்கன்னா 25 சொல்லி வந்துடும். அப்போ இது வந்து மொத்தமாக வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா x² - 10, சாரி x² - 2 × 5 × x² + 5² சொல்லி வருமா? இதை சுருக்குனீங்க அப்படின்னா x² - 5 the whole square சொல்லி வரும். சரிங்களா, அதான் இங்கே போட்டிருக்கோம். x² - 5 the whole square மைனஸ் இங்கே -3 இருக்கு இல்லையா, -3 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா -√3 the whole square சொல்லி எழுதலாம். ஸோ -√3 whole square இது எப்படி ஃபார்மெட்டில் இருக்குது, a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா, அப்படி பிரித்து போட்டிங்கன்னா a + b × a - b, இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து 12 நிமிஷத்தில் வந்து பைப் ஏ வந்து ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுது. பைப் பி வந்து அந்த டேங்க் வந்து முழுமையாக வந்து 27 நிமிஷம் வந்து காலி பண்ணுது. பைப் ஏ வந்து 6 நிமிஷம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை பார்க்குது. அதுக்கப்புறம் வந்து பைப் ஏ வந்து திறந்து விட்றாங்க. இப்போ வந்து ரிமைனிங் டேங்க் வந்து நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 2 பைப்பு சேர்ந்து வேலை பார்க்கும்போதுல. ஸோ பைப் ஏ வந்து 18 நிமிஷத்தில் இருப்பது, பைப் பி வந்து 27 நிமிஷத்தில் வந்து காலி பண்ணுது. அப்படின்னா டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 2ஓட எல்சிஎம் 54. ஸோ பைப் ஏ வந்து 1 மணி நேரத்தில் வந்து 3 பங்கு நிரப்பும், பைப் பி வந்து 1 மணி நேரத்தில் வந்து 2 பங்கு காலி பண்ணும். அப்போ ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து 1 மணி நேரத்தில் 1 பங்கு வந்து நிரப்புவாங்க. சரிங்களா, பைப் ஏ வந்து இப்போ 6 நிமிஷம் வந்து ஆல்ரெடி வேலை பார்த்துட்டாங்க. ஸோ 6 நிமிஷத்தில் வந்து டேங்க் எவ்வளோ கெப்பாசிட்டி நிரப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா 6 × அவங்களுடைய எஃபிஷியன்சி 3 = 18 பங்கு வந்து நிரப்பிப்பாங்க. அப்போ ரிமைனிங் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 54 18 கழிச்சிங்க அப்படின்னா 36 சொல்லி அவருடைய டேங்கோட கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஏபி 2 பேர் சேர்ந்து வந்து அந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அந்த ரிமைனிங் டேங்கை. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன 1 36/1 = 36 ஹவர்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து நிரப்பியிருப்பாங்க, ரிமைனிங் டேங்கை. அடுத்து 2% of 5% of a number is what percentage of that number? 2% of 5% of x = what percentage of x = இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 9 100. ஸோ 100க்கு 100 அடியாயிரும், 0க்கு 0 அடியாயிரும். சரிங்களா, அப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே 1 தான் இருக்கும். சரிங்களா, அப்போ 1% தான் ஆன்சர். கொடுக்கப்பட்ட டேட்டாவில் வந்து மோடு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஆப்ஷன் படியே போங்க. நான் ஆப்ஷன் படி போனீங்க அப்படின்னா 3 வந்து எத்தனை தடவை ரிப்பீட் இருக்குன்னா 7 தடவை வந்து ரிப்பீட் இருக்கும். ஸோ மோடுனா என்ன, மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் இந்த சீரீஸ். முகடு அதிகமாக ஒரு நம்பர் வந்து எது திரும்ப திரும்ப இருக்கோ அதுதான் வந்து முகடு. அடுத்ததாக கடைசி கொஸ்டின், மோடோட மதிப்பு கேட்டாங்க, மீடியனோட மதிப்பு கொடுத்தாங்க. இப்போ மீனோட மதிப்பு கேட்குறாங்க. சரிங்களா, மோடு = 3 மீடியன் - 2 மீன்றது ஃபார்முலா.
அப்போது மோடோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க 89.7 ஈக்குவல் டு மீடியனோட மதிப்பு 3 × 32 -2 மீன். கடைசியாக சுருக்குனீங்கன்னா மீனோட மதிப்பு 3:15 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.